School, tension, tension, tension. Break the school, Patel emerge. Important time to our event is a time to host the flag. Yes, a fun. The time to Honorable Chief Dignity, I call our beloved principal of our Athoi Arabic College and VAU Training Academy and
Mr. Salim sir to honor our chief dignity with your shield. I call Mrs. Surya Tilagarani ma'am to give some words to us. Hi everybody. Good morning. வாய் தந்து குட் மார்னிங் சொல்ல மாட்டீங்களா? எனக்கு உருது தெரியாது, உருதுல குட் மார்னிங் சொல்கிறதுக்கு. உருதா அரபிக்கா? அரபிக் தெரியாது, ஒன்லி தமிழ் தான் தெரியும். அப்போ தமிழில் வந்து இனிய காலை வணக்கம். ஓகே, இப்படி ஒரு காலேஜ் இருக்குன்னே எனக்குலாம் தெரியாது. இந்த 79th இண்டிபெண்டன்ஸ் டேயில் உங்களை சந்திச்சதில் ரொம்ப மகிழ்ச்சி. என்னோடய பேர் பல தடவை சொல்லிட்டாங்க, சூரிய திலகராணி. நேட்டிவ் மதுரை. எனக்கு நாங்கள் படித்ததெல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜில் தான் படித்தோம். இந்த மாதிரி ஒரு அடிஷ்னல் 2 கோர்ஸாக ஒரே நேரத்தில் படிக்கலான்றதெல்லாம் இங்கே தான் பார்க்குறேன் நான். எனவே கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஒரே நேரத்தில் 2 கோர்ஸ் படித்து ஒன்று இந்த கோர்ஸுக்கு வேலைக்கு போயிடலாம், இல்லை அந்த கோர்ஸுக்கு வேலைக்கு போயிடலான்றப்ப டபுள் ஆப்ஷன். இதை எப்படி நீங்கள் செலக்ட் பண்ணி இங்கே வந்தீங்கன்னு தெரில. நல்ல கோர்ஸ், நல்லா படிங்க. இதில் நாங்கள் வந்து இருக்கிறது மதுவிலக்கு அமலாக்கத்துறை. உங்களுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். நீங்கள் பண்ண மார்ச் பாஸ்ட்டில் எனக்கு வந்து ரொம்ப என்சிசி மாஸ்டர் இருக்காரா அப்படின்னு கேட்டேன் நான். ஆனால் யாரும் இல்லாமல் பரவாயில்ல, இவ்வளோக்கு பிக்கப் பண்ணியிருக்கீங்க. அதோட பிரமிடு ரொம்ப பிரமிக்க வச்சுட்டீங்க. சிலம்பமும் வந்து 2 குட்டி பசங்க சுற்றினாங்க, நல்லா இருந்தது. இப்போ உங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் டேயில் நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான். உங்களை சுற்றி இருக்கவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா போதும், உங்களை அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க. உங்களை சுற்றி 4 நாள் 8 பேர் இருப்பாங்க. யாருன்னா உங்களோட அம்மா அப்பா, உங்களோட அண்ணன் அக்கா அல்லது தம்பி தங்கச்சி, கூட பிறந்தவங்க. 2வது நீங்கள் மேரேஜ் பண்ணிக்க போகிறவங்க, ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃபு. இங்கே ஜென்ஸ் இருக்கீங்க, ஸோ உங்கள் ஒய்ஃப். அது லேடிஸாக இருந்தால் ஹஸ்பண்ட். அடுத்து உங்களுக்கு பின்னாடி வரப்போகிற சந்ததிகள், உங்களோட பையனும் பொண்ணும். ஸோ 4 நாள் 8 பேர். அவங்கள நீங்கள் சந்தோஷமாக பார்த்துட்டு அவங்களுக்கு நீ லாயல்ட்டியாக இருந்தாலே போதும். எந்த தப்புமே பண்ணணும்னு தோணாது. நீங்கள் இங்கேயே ஹாஸ்டலில் தங்கி இங்கேயே படிக்கிறீங்கன்னு சொன்னாங்க. ஸோ உங்களுக்கு அந்த நாங்கள் சொல்லக்கூடிய மது, கூலிப் இதெல்லாம் உங்களை கேள்விப்பட்டிருக்கலாம், பட் உங்கள் சைடு கூட வராதுன்னு நான் நினைக்கிறேன். அப்படி தானே? ஸோ உங்களுக்கு அந்த அவேர்னஸ் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் உடல்நல குறைபாடும் ஞாபக சக்தி குறைவே இந்த மாதிரி வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்க யூஸ் பண்ணுறவங்க பக்கத்தில் போகாமல் வந்தாலே போதும். நம்மளுக்கு இருந்துக்கலாமா? இல்லை எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்லேருந்து இருக்கீங்க? மதுரையில் இருக்கீங்களா? நான் மதுரை தான், அதான் எங்கள் ஊரில் கேட்குறேன். இங்கே வந்து கேட்டேன். இப்போ உங்களுக்கு இப்படி ஒரு இந்த பக்கம் போகிறப்ப ஒரு மசூதி இருக்குதுன்னு தெரியும், இப்படி ஒரு காலேஜ் இருக்குதுன்னு எனக்கு தெரியாது. நான் வந்து 2 இயர்ஸ் ஆகுது. ஏதோ ஒரு அதான் மார்க்க கல்வி சொல்லித்தர ஒரு காலேஜ் இருக்குது அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ நம்மளுக்கு அங்கே மார்க்க கல்வி சொல்லிக் கொடுக்குற இடத்துல நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது? போதை பற்றி பேச வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் வந்ததில்லை. ஸோ நீங்கள் டபுள் கோர்ஸ் படிக்கிறீங்க, வேறு ஊர்லேருந்து வந்திருக்கீங்க. தமிழ்நாடு லெவலில் இந்த ஒரு காலேஜ் இருக்குன்றதே எனக்கு இன்றைக்கி தான் தெரியும். பேர் என்னது? அதாயி அரபிக் கல்லூரி. வெரி குட். நீங்கள் நல்லா படிங்க, படித்து நல்லா போஸ்டிங் போகணும். போயிட்டு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களும் இதே மாதிரி இப்படி ஒரு காலேஜ் இருக்குது, நீங்கள் வந்து படிக்கலாம், வந்து படிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு என்கரேஜ் பண்ணி அவங்களுக்கு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்தீங்கனாலே போதும். சொசைட்டி வந்து பெரிய லெவலில் வந்துடும். எப்பவுமே தேசிய கொடியை பற்றி சொல்கிறதா இருந்தால் காவி கலர் தியாகம், வெள்ளை கலர் தூய்மை, பச்சை கலர் வந்து விவசாயம், இதுதான் வந்து எல்லா இடத்துலையுமே பேசுகிறது. பட் இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு நல்ல விளக்கம் கொடுத்தாரு. ஒவ்வொரு சமுதாயத்தையும் ஒவ்வொரு சமூகத்தையும் சேர்த்து தேசிய ஒற்றுமைக்கு ஒரு விளக்கம் கொடுத்தாரு. அது எனக்கு புதுசாக இருந்தது. இனிமேல் எங்கேயாவது பேசுகிற இடத்துல இது நானும் சொல்லலாம்னு நினச்சிட்ருக்கேன். ஒரு காவி கலர் வந்து ஹிந்து, ஒயிட் கலர் கிறிஸ்தவர், க்ரீன் கலர் முஸ்லீம், ஸோ எல்லா மதத்தினரும் சேர்ந்து இருக்கிறது தான் வந்து இந்தியான்றதை ஒரே வார்த்தையில் சொல்லிட்டாரு. அவருக்கு பாராட்டுகள். இது வரைக்கும் நம்ம எங்கே போய் பேசினாலும் நான் சொன்ன மெத்தடில் தான் பேசிட்டு வருவோம். தியாகம், தூய்மை ப்ளஸ் விவசாயம் இதெல்லாம் சேர்ந்தது தான் வந்து தேசிய கொடி அப்படின்னு சொல்லிட்டு வருவோம். இன்றைக்கி நல்லா இருந்தது அவர் சொன்னது. ஐ லைக் இட். எனிவே ஒன்ஸ் அகெயின் இண்டிபெண்டன்ஸ் டே வாழ்த்துக்கள். தேங்க்யூ.